தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். நாஸ்ட்ராடாமஸ் இவர் உலக புகழ்பெற்ற தீர்க்கதரிசனு உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா வாழும் நாஸ்ட்ராடாமஸ்னு பேர் எடுத்த ஒருத்தர், இப்போ வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தர், ஏற்கனவே முன் வச்ச கணிப்புகள் பழிச்ச ஜோர்ல இப்போ அடுத்த ஒரு கணிப்பை முன் வச்சிருக்காரு. மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மக்களே, இந்த மெகா கணிப்பை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். முப்பத்தி 39 வயதான ஆத்தோஸ் சலோமி, பிரேசில் இருக்குல்ல, அந்த நாட்டை சேர்ந்தவருங்க. இவர் ஒரு சைக்கிக். அது மட்டும் இல்லை, பேரா சைக்காலஜிஸ்ட்டும் கூட. கிட்டத்தட்ட டாக்டர் ஸ்டேஞ்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன். சயின்ஸ் சார்ந்தும் நாலேஜ் இருக்கும், இன்னொரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் சார்ந்தும் அவருக்கு நாலேஜ் இருக்கும். அப்பேற்பட்ட பர்சன் தான் இவர். குழந்தையாக இருக்கும்போது அவருக்கு இந்த விஷன்ஸ் வருமாங்க. அதாவது ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயங்கள் அவர் குழந்தையாக இருக்கும்போது கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுமா, ஏதோ வித்தியாசமாக இருக்குமா, அதை அவர் ஷேர் பண்ணுவாராமா. அடுத்து பார்த்தீங்கன்னா சில மாதங்களையும் சில நாட்களையும் அது நடக்குமாமா. இது போல் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட சைல்டுஹுட்டில் இருந்திருக்கு. ஓகே, ஆக்சுவலாக இவர் 3 விஷயங்களை இன்புட்டாக கொடுத்து தான் ப்ரெடிக்ஷன்ஸை முன் வைக்கிறாரு. ஏன்னா குழந்தை இருக்கும்போது விஷன் சார்ந்த ஒரு விஷயம் அவருக்கு இருக்கிறது தெரியுதா. அவர் வளர வளர இதையே பல பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதில் சில என்ஹான்ஸ்மெண்ட்டையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சில நம்ம பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 3 விஷயங்களை முதல்ல பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் அனாலிசிஸ், அதாவது குறியீடுகள் இருக்குல்ல, இது எதை சொல்ல வருதுன்னு அதை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அந்த இன்புட்டை எடுத்துக்கிறது. அண்ட் 2வது, இந்த உலகம் முழுக்க என்னென்ன நடந்துகிட்ருக்கு, எந்த பேட்டர்னை நடந்துக்கிட்டு இருக்கு, இதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறது, அந்த டேட்டாவை எடுத்துக்கிறது. 3வது, இந்த கபலான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, இதை ஃபுல்லாக படித்து அதன் மூலமாக சில விஷயங்களை இன்புட்டாக எடுத்துக்கிறது. இப்படி இந்த 3 விஷயங்களை பேஸாக வச்சு தான் இந்த சலோமி அவர்கள் ஒரு ப்ரெடிக்ஷனை முன் வச்சுட்ருக்காப்புல. இதில் மற்ற 2 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கபலா கொஞ்சம் புது வார்த்தையாக இருக்குல்ல, அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னன்னா, யூதர்கள் இருக்காங்களே, ஆக்சுவலாக இது ஒரு ஜூயிஷ் மிஸ்டிசிசம்ங்க இந்த கபலா அப்படின்றது. இதை பற்றி கரெக்டாக சொல்லணும்னா, பிரபஞ்சம், கடவுள், இடையில ஸ்பிரிச்சுவல் பார்த்துன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த யூனிவர்ஸோட ஸ்பிரிச்சுவல் நேச்சர் என்ன, கடவுளோட ஸ்பிரிச்சுவல் நேச்சர் என்ன, இதுக்கு இடையில மறைஞ்சிருக்க அந்த ஹிடன் ட்ரூத் இருக்குல்ல, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இந்த கபலா. பேசிக்ஸ் புரிஞ்சிருச்சுல. இப்போ அட்வான்ஸாக கான்டென்ட்ல ட்ராவல் பண்ணுவோம். இந்த சலோமி என்கிற லிவிங் நாஸ்ட்ராடாமஸ் இருக்கார்ல, நான் ப்ரோ ஓவர் பில்டப் ஆகுது, நாஸ்ட்ராடாமஸ் யார், என்ன, எவ்வளோ பெரிய ஆள், அவரை போய் இவரோட கம்பேர் பண்ணி பேசுறீங்களே கேட்டிங்கன்னா, நானாக சொல்ல மக்களே, இவ்வளோ வருஷமாக அப்படி தான் அழைக்கப்பட்டு இருக்காரு. அவர் பண்ணியிருக்க விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட இவர் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸை முன் வச்சு அதில் நிறைய நடந்திருக்கு. அதனால தான் வாடும் நாஸ்ட்ராடாமஸ்னு ஒரு பேரே வச்சுட்டாங்க. இதில் குறிப்பிட்ட 2 ப்ரெடிக்ஷனை பற்றி சொல்லணும்னா, இப்போ வரைக்கும் நம்ம ஈரான் வாரை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இந்த ஈரான் வார் என்ரிச் யுரேனியத்தை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிக்கும் அப்படின்ற விஷயத்தை கணிச்சது இவர் தான். ஸோ இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கணிச்சாரா, அது நடந்துச்சா. 2வது, இந்த முறை கால்பந்தாட்ட உலகக்கோப்பையை எந்த அணி ஜெயிக்கும்ன்ற பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பாருங்க. அதில் பல பேரும் போர்ச்சுகலை சொன்னாங்க, இன்னும் சில பேர் அர்ஜென்டினா சொன்னாங்க, இன்னும் என்னென்ன நாடுகளையும் சொன்னாங்க. ஆனால் ஸ்பெயினை பல பேரும் ஸ்பெயின் வாய்ப்பு குறைவேன்ற மாதிரி தான் புறந்தள்ளிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மனுஷன் என்ன தெரியுமா சொன்னார், இந்த முறை ஸ்பெயின் தாங்க அடிக்கும், ஒரு நெருப்பு நிறம் கொண்ட ஜெர்சியை அணிஞ்சிருக்க டீம் தான் இந்த முறை கப் அடிக்கும்னு சொல்லியிருந்தாப்புல. அது கூடவே ஸ்பெயின்னு அவரே கன்ஃபார்ம் பண்ணியே சொல்லிட்டாரு. நீங்கள் முறை யோசிக்கலாம், என்ன அப்புறம் அப்படி கடந்து போயிட்டாக்கா ஈஸியாக யாரும் சொல்ல அப்படின்ட்டு. ஆனால் ஸ்பெயின்ன்ற வார்த்தையும் பயன்படுத்தி தான் சொல்லியிருந்தாப்புல. நினச்ச மாதிரியே ஸ்பெயின் இந்த முறை கப் அடிச்சாங்களா. ஓகே, ரைட்டு. ஆக்சுவலாக இந்த சலோமி இருக்கார்ல, இவர் COVID-19 பேண்டமிக் இருக்குது பாருங்க, அதையும் கணிச்சிருந்தாப்புல. அவர் கணிச்ச பிற்பாடு அந்த விஷயம் நடந்து இருந்துச்சு. அண்டு UK மகாராணி இருக்காங்களா, குயின் 2ஆம் எலிசபெத், இவங்க மரணத்தை பற்றியும் இவர் கணிச்சிருந்தார். ப்ரோ இதெல்லாம் நாஸ்ட்ராடாமஸ் ஏற்கனவே பண்ணியிருக்காப்லையே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பண்ணியிருக்காரு. பட் அதுலேருந்து இப்போதைய வேர்ஷனாக தான் இவர் பல விஷயங்களை சொல்லி அது நடக்கவே இவர் எல்லாரும் லிவிங் நாஸ்ட்ராடாமஸ்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கணிப்புகள் பேட்டர்னுக்கு எடுத்துகிற ஒரே மாதிரி இருக்கா, அதனால் அவருக்கு இந்த பேர் வந்திருக்கு. இப்படிலாம் கணிச்சவர் இப்போ ஒரு விஷயத்தை கணிச்சிருக்காப்புல. என்ன கணிப்பு தெரியுமா, போரை பற்றின கணிப்பு. இந்த 2026 எதுக்கு பேர் போன வருஷமோ இல்லையோ, போர்களுக்கு பேர் போன வருஷமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சலோமி என்ன சொல்கிறாப்புல, கிளைமேட் சேஞ்ச் காரணமாக ஒரு மிகப்பெரிய ஐஸ் மெல்ட்டிங் ஈவெண்ட்டு தொடர்ந்து நடக்கும், அதோட நீட்சியாக போர் வெடிக்கும்னு சொல்கிறாப்புல. என்ன ப்ரோ, கிளைமேட் சேஞ்சுக்கும் போருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தான் சம்மந்தப்படுத்தி சொல்கிறாரு. அதாவது ஆர்க்டிக்கில் இருக்க அந்த பெரிய பெரிய ஐஸ் போர்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா,
அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய அதை சுற்றி இருக்க நாடுகளோட பார்டர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த ஆர்க்டிக்கு எங்களுக்கு தான் சொந்தம் கொண்டாடுற அந்த நாடுகளோட பார்டர் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகுமா, பிரச்சனைக்கு அதுவே காரணமாக அமையுமே. அதுதான் காரணம், வேற என்னது? ஏன்னா எல்லை பிரச்சனை இது வரைக்கும் உலகத்தில் முடிக்க முடியாத பிரச்சனை. ஒரு நாட்டோட சோல்ஜர் இன்னொரு நாட்டு எல்லைக்குள்ளே போகிறாங்கன்னா அதுதான் பெரிய பிரச்சனையாக மாறும். அப்பேற்பட்ட இஷ்யூ தான் வரும்னு சொல்கிறாப்புல. அதுவும் நேட்டோ வர்சஸ் ரஷ்யா, எப்படி அந்த போர் உக்கிரமடைஞ்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கலன்றாரு. ஆக்சுவலாக டிஸ்பியூட்டாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் அது போராக வெடிச்சா உலகத்தில் அதுதான் பெரும் பிரச்சனையே. ஆக்சுவலாக இந்த நியூ ஷிப்பிங் ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் குரூஷியல் ரோலை இந்த போரில் ப்ளே பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஏற்கனவே இவர் சொல்கிறபடி ரஷ்யா சில விஷயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நான் அந்த அப்டேட்டையும் கொடுத்துட்றேன். இந்த ஆர்க்டிக்கில் இருக்க ஸ்ட்ராட்டஜிக் ஏரியாஸ் கிட்ட ரஷ்யா அவங்களோட மிசைல் சிஸ்டம்ஸை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் தான் இந்த ப்ரொடிக்ஷன் இப்போ வெளியே வந்திருக்கு. எதுக்கு அப்புறம் இந்த ஆர்க்டிக்கில் இது போல் பிரச்சனை வரும்னு சொல்கிறாரு சலோமி? இந்த காரணத்தை கேட்டிங்கன்னா பெரிய காரணம் இருக்குது மக்களே. ஏன்னா அங்கே பெருசாக மக்கள் தொகை இல்லை அப்படின்னாலும் அதை மையப்படுத்தி எதுக்கு ரஷ்யா வரைக்கும் களத்துக்கு வரும்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. ஆக்சுவலாக குளோபல் வார்மிங் இருக்குல்ல, இது ஆர்க்டிக்கில் 4 மடங்கு வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ குளோபல் வார்மிங் எவ்வளோக்கெவ்வளோ வேகமாகுதோ அவ்வளோக்கெவ்வளோ பனிக்கட்டிகள் அதிகமாக உருகும்னு அர்த்தம். ஆர்க்டிக் கவுன்சில் இருக்குல்ல, இதில் கிட்டத்தட்ட 8 நாடுகள் மெம்பர்ஸாக இருக்குங்க. இதைத்தான் ஆர்க்டிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கனடா, டென்மார்க், ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே, ரஷ்யா, ஸ்வீடன், அமெரிக்கா. ஸோ இந்த லிஸ்ட்டில் ரஷ்யாவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை பெருசாக. ஆனால் உள்ள ரஷ்யா இருக்குல்ல, அதுதான் பெரும் பிரச்சனையே. இந்த 8 நாடுகளும் சயின்டிஃபிக் ரிசர்ச் சார்ந்து இங்கே ஃபுல்லாக பல வேலைகளை பண்ணுறாங்க. ஆனால் பெரிய பெரிய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஆயில் ரிசர்வு, கேஸ் ரிசர்வு, மினரல்ஸு, அரிதான பல விஷயங்கள் அங்கே புதஞ்சு கிடக்குது. இது எடுக்கிறதுக்கு ஃப்யூச்சரில் வார் வராதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, இந்த ஐஸ் மெல்ட்டிங் இருக்குல்ல, இதன் மூலமாக நேட்டோவோட பார்டர் இருக்குல்ல, அது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். அது எக்ஸ்பேண்ட் ஆகிற அதே நேரம் ரஷ்யா இப்போ வரைக்கும் 53% இந்த ஆர்க்டிக் கோஸ்ட் லைனை அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்டர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நேட்டோ நாடுகள் ரஷ்யா கிட்ட உரண்டு எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல, இல்லை ரஷ்யாவும் எங்கள் பார்டரு குறையுதுன்றாமல் நினச்சி அவங்களும் உரண்டு எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. இதுதான் பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளின்னு சொல்கிறாப்புல. ஒருவேளை இந்த ஆர்க்டிக்கில் இருக்க எல்லா ஐஸும் மெல்ட் ஆகிடுச்சுன்னு வைங்க, இது எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல எவ்வளோ வருஷங்களில். பட் இப்போ அடிக்கிற சூடெல்லாம் நம்ம பார்க்குறப்ப இது ரொம்ப ஈஸியாக நடந்துன்ற மாதிரி தான் தெரியுது. இந்த பகுதி இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸாக மாறிடும். இட் மீன்ஸ் ஹார்முஸ் இப்போ கிட்டத்தட்ட பஞ்சாயத்து போயிட்டுருக்குல்ல, ஏங்க அது சர்வதேச வழித்தடங்க, அந்த கடல் பாதை யாராலும் பயன்படுத்தல, இது யாரும் நான் டோல் ஃபீ கட்டணும்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களே. கிட்டத்தட்ட அது போல் சர்வதேச வாட்டர்ஸாக இந்த இடம் மாறிடும். மாறிட்டா பல நாடுகளோட கப்பல்கள் இந்த வழித்தடத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஐஸ்ன்ற பேரியர் அங்கே இல்லாமல் போயிடுமே. ஈஸ்ட் ஏஷியாவிலிருந்து யூரோப் அண்ட் அமெரிக்கா வரைக்கும் இதில் ட்ரேட் ரூட்டை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் சொல்கிற இந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் ஆர்க்டிக்கில் எந்த ஒரு சின்ன பவுண்டரி எக்ஸ்பேன்ஷன் நடந்தாலும் அது போருக்கு வழிவகுக்க வாய்ப்புகள் அதிகம். சலோமியோட ஒரு வார் ப்ரெடிக்ஷனை பார்த்துட்டோமா? அடுத்து இன்னொரு இஷ்யூ சார்ந்தும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு, அதையும் சொல்லிடுறேன். ஆஃப்ரிக்காவோட சஹெல் ரீஜன் இருக்குல்ல, இங்கே இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்போட தாக்கம் ரொம்ப அதிகமாகும். இந்த சஹெல் ரீஜனு நார்தன் நைஜரில் ஏற்படுற மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்போட எழுச்சியால் ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். ஆக்சுவலாக இதனால் ஒரு இன்டைரக்ட் டிஸ்பியூட் பெருசாக வெடிக்கும்னு சொல்கிறாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளூரில் இருக்கிறாங்கள அந்த மக்கள், இவங்களில் பல பேர் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக மாறி இந்த வெஸ்டர்ன் ட்ரூப்ஸ்லாம் வெளியேற கையோடு இந்த பகுதியில் எங்களோட ஆட்சி தான் இருக்கணும் அப்படின்னு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்களாமா. வெஸ்டர்ன் ட்ரூப்ஸ் வெளியேறின பிற்பாடு இந்த சண்டை பெருசாகுன்ற மாதிரி தான் அவர் கணிச்சிருக்காரு. இன்னும் எத்தனை போர்கள் சார்ந்தால் நம்ம இதுக்கப்புறம் செய்திகளை கேட்க போகிறோம் பார்க்க போகிறோன்னு தெரியல. திரும்புகிற இடமெல்லாம் போர் மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்கு அதில். அண்டு சலோமி இந்த வருஷம் இதெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி ஏற்கனவே சில ப்ரெடிக்ஷன்ஸை முன் வச்சுருந்தாப்புல. அதில் முக்கியமான 3 ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நடக்க போகிறதுன்னு சொல்ல முடியாது, ஆல்ரெடி போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இல்லை, முதல்ல அவர் சொன்னது பேங்கிங் அண்ட் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதை டார்கெட் பண்ணி மிகப்பெரிய சைபர் அட்டாக்ஸ் நடக்கிறது நம்ம நிறைய முறை பார்த்துட்டோமா. ரெண்டாவது, இந்த விண்வெளியில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படும், ஒரு டிஸ்டர்ப் ஒன்று ஏற்படும். அதுக்கு பிற்பாடு சில பிளைண்ட் ஜோன்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. சூரிய புயல் ஐ திங்க் சொல்கிறான்னு நினைக்கிறேன், அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கா. ஏஐ ஜென்ரேட்டட் டீப் ஃபேக்ஸ் அண்ட் ப்ரொபகண்டாஸு ஃபுல்லாக நடக்கும் உலகம் முழுக்க. அதோட எண்ணிக்கை ரொம்ப பெருசாக பெருகும்னு சொல்கிறாப்புல. இதை நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கோமே. ஓகே, ரைட்டு. சலோமி இவர் சொல்கிறதெல்லாம் நடந்துருமா என்ன? ஏதோ ஃப்ளூக்கில் 1-2 நடந்திருக்கலாம், இதுக்கப்புறமா சொல்கிறது நடக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அவர் சொல்கிறது நடந்தால் தான் தெரியும் இவர் மேலே க்ரெடிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சலோமி கிட்ட கேட்டால் என்ன நம்ம சொல்கிறாரு, ஏங்க நானும் சாதாரண மனுஷன்தான், நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதெல்லாம் ஜஸ்ட்டு இன்டர்பிரிட்டேஷன்ஸை தவிர அது சர்டனிட்டிஸ் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இட் மீன்ஸ் நான் சொல்கிறது எல்லாமே ஜஸ்ட்டு விளக்கங்கள் மட்டும்தான், அது தான் உறுதி உண்மைத்தன்மைன்ற மாதிரி எடுத்துக்க முடியாது.
ஏன்னா நான் இது வரைக்கும் பண்ண விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாக பழிச்சிருக்கு. அந்த கண்ணோட்டத்தில் நான் இதையும் சொல்லியிருக்கேன் என்கிட்ட இன்புட்ஸை வச்சு. அண்ட் ஒருவேளை நான் சொல்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் தப்பாக கூட போகலாம்னு ஒத்துக்கிறார் அவர். எரர் கூட ஆகலாம், அதில் நானும் தெளிவாக தான் இருக்கேன். ஆனால் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸை நான் முன்கூட்டியே உலகத்துக்கு சொல்கிறதுனால சம்திங் ஒரு 1-2 பேராவது மக்கள் அவங்களோட உயிரை பாதுகாத்துப்பாங்களே, இதுக்காக நான் சொல்ல வேண்டியதாக இருக்குங்க, அவ்வளோதான். மற்றபடி நான் இதில் பெருசாக ஃபேம் ஆகி அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நான் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ப்ரெடிக்ஷன் பேஸில் உங்களுக்கு கொடுக்குற அவ்வளோதான். இதை வார்னிங்காக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஓகே, மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். மனுஷங்களுக்கு ஆசை இருக்கிற வரைக்கும் போர்களும் இருக்கும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.